இந்த மாதிரி சப்த ரிஷிகளாகப்பட்டவர்கள் யாகம் செய்றாங்க. அந்த யாகத்தை போய் நம்ம முறியடிக்க வேண்டும். வாருங்கள் மைத்துனரே அப்படின்னு அழைச்சிட்டு வர்றாரு. இப்ப பாருங்க, சிவனாகப்பட்டவரும் பெருமானாகப்பட்டவரும் பூலோகத்துக்கு வராங்க. வந்த பொழுது அது வேதாரண்ய திருமலை காடு என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் அந்த யாகம் நடக்குது. திருமலை காடு என்று சொல்லுமலை காடு அப்படின்னா வேதாரண்யம் இப்ப உள்ள பேரு, அதுக்கு பேரு. அப்ப திருமலை காடுன்னு பேரு. அப்ப தன்மையில் பாருங்க, யாகம் வேலை நடக்கும் பொழுது பெருமாள் அழகான பெண் போல மோகினி உருவம் எடுக்கிறார். என்ன ஒரு அழகு இந்த பெண்ணை பார்த்தா அப்படின்னு அழகான உருவம் எடுத்து அந்த சப்த ரிஷிகளுக்கு முன்னாடி போறார். என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்கு தாலி பாக்கியம் ஒன்று அவர்களுடைய ஆயுளை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்தான்றா முதல்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு ஜாதகத்துல பொருத்தம் என்ன பார்ப்போம்னா ரச்சு பொருத்தம். ரச்சுனா கயிறு பொருத்தம் இருக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொன்னு யோனி பொருத்தம் இருக்கணும். இன்னொன்னு கன பொருத்தம் இருக்கணும். இது மூணு முக்கியமா இருக்கு. அந்த பொருத்தம், அந்த கயிறு பொருத்தம் சரியா இருந்துச்சுன்னா அந்த ஆம்பளைக்கு ஆயுள் கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையில முதல்ல பதிவிரதா தன்மை கெடுக்கணும் என்று சப்த ரிஷிமார்களின் மனைவிகளை போய் அவர்களுடைய இச்சையை அந்த ஆசை தூண்டணும். சிவன் என்ன பண்ணாரா, நிர்வாண கோலத்தோட அந்த வீதியில் அப்படி நடந்து போனாராம். மேனியோடு அப்படி நடந்து போகும்பொழுது பாருங்க, இந்த 6 பெண்களும் அந்த அழகில் மயங்கி ஆசைப்பட்டாரியா. அதுல ஒரே ஒருத்தி பார்த்தா, நீ எப்பேற்பட்ட அழகனா இருந்தாலும் சரி, நான் பெத்த புள்ள மாதிரி இருக்கேன்னு சொன்னதுனால அவள் தான் வசிஷ்டரின் மனைவி அருந்ததியாகப்பட்டவள். தான் யாரு, எதுக்காக வந்திருக்கா, இவன் ஏன் இந்த நிலைமையில வர அப்படின்னு தன் ஞானத்தால் அறிந்து கொண்டாளாம். அந்த பெண்மணி மட்டும் சிறப்பு சேர்க்கும் வகையில் அருந்ததியாக தனியாக திகழ்வாய். இத்தனை பெண்களும் ஆசைப்பட்டாலும் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் தாயே, என்னை பிள்ளை போல் பார்த்தீர்கள் என்று அந்த பெண்ணுக்கு அருந்ததி அப்படின்னு ஒரு சிறப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு பூலோகத்துல திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணின் கற்பு நெறியை அந்த நினைவுபடுத்தும் வகையில் அங்க வச்சாங்க. இந்த 6 கார்த்தி பெண்கள் என்ன பண்றாங்க, ஆசைப்பட்டாங்கல்ல. இந்த ஆசைப்பட்டதா அவங்க சொன்னாரா, புத்தி இருக்கா, என்ன செய்ய அடுத்த புருஷனா இருக்கானே அப்படியே ஒரு ஆம்பளை அப்படி போறாங்க பின்னாடி போலாமா, அப்படி போயிட்டாங்க. போனதா அவர் சொன்னாரா, அந்த அளவுக்கு மதிமங்கி அந்த அளவுக்கு அழகு சிவபெருமான். ஆமா, பேரழகன் இல்லையா. ஏன்னா எம்பெருமான் முருகன் மன்மதன் 1000 மன்மதனுக்கு இணையான ஒரு அழகு. அந்த முருகனை தோற்றுவித்த சிவபெருமான் எப்படி ஒரு பேரழகா இருக்க வேண்டும். அப்ப பேரழகை பார்த்த உடனே அவர்கள் ஆசைப்பட்டதன் காரணமா சொன்னாரா, உங்க ஆசைக்கு இச்சு கொள்றால் நான் கிடையாது, ஆனால் என்னை அடைய முடியாது என்றாலும் என் பிள்ளைக்கு நீங்கள் எல்லாம் தாயாவீர்கள் என்று சொன்ன பொழுதுதான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து அங்கே 6 அக்னி பொறிகளாக உதித்த பொழுது சக்தியாகப்பட்டவர்கள் கூட வளர்க்கவில்லையாம். அந்த 6 பெண்கள் ஆசைப்பட்டதன் காரணமாக எனக்கு மனைவிகளாக இல்லை, என் பிள்ளைக்கு தாயாவீர்கள் என்று இந்த 6 பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் குழந்தைகளை கொடுத்து 6 பெண்கள் சிவனுக்கு பிள்ளைக்கு தாயாக வளர்ந்து வந்தார்கள். அவர்கள் சிவபெருமானை இந்த 6 பெண்களும் ஒரு நேரத்தில் நினைத்த ஒரு காரணத்தால் ஆசைப்பட்ட ஒரு காரணம் என்ன அடையவில்லை என்றாலும் என் பிள்ளையை வளர்ப்பதற்கு நீங்க காரணமாவீர்கள். அதான் அபரகேந்தி, மேகேந்தி, வர்த்தகேந்தி, அம்பா, துள்ளா அப்படி சொல்லக்கூடிய 6 பெண்கள் அவங்க பேரு. அந்த 6 பெண்கள் தான் கார்த்திகை பெண்கள். கார்த்திகை மாதத்தில் ஒரு இடத்தில் மட்டும் 6 நட்சத்திரமாக திகழ்வார்கள். அதனால்தான் முருகனுக்கு கார்த்திகை பெண்கள் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படின்னு பெயரே வர காரணம். அருமை, அருமையான கை தட்டலாமே, அற்புதமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த பெண்ணு சொன்னது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க கார்த்திகை வளர்த்தாங்க, கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க சொன்னாங்க. ஆனா அந்த கார்த்திகை பெண்கள் யாருங்க வளர்த்த அப்படின்னு காரணம் வேணுங்க. சரி, அங்க வளர்த்துட்டாங்க. இன்னொரு விஷயம், பெருமாள் வந்தார்ல, அவர் கதி என்னாச்சுன்னு கேட்கணுமா கேட்க கூடாது. பெருமாள் வந்து பார்த்தது இந்த 7 ரிஷிமார்கள் அவர் மீது ஆசைப்பட்டார்களாம். அவர் மோகினி அவதாரத்தை கண்ட உடனே ஆசைப்பட்டு விட்டார்கள். யாகத்தை வேள்வியை நிறுத்தி விட்டார்கள். அதனால மயங்கி விட்டார்கள். இந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு நினைப்பு வந்துச்சு, இவங்க வர வேகத்தை பார்த்தா நம்மள சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால பயமா இருக்கு சிவனை அழைத்தாராம். சிவபெருமானும் மோகினி அவதாரம் எடுத்த பெருமாளும் ஒன்று அந்த கரையில் நின்று கூடியதனால் கரையில் இருந்து தோற்றுவித்து அங்கே பிறக்கப்பட்ட குழந்தைதான் ஐயனார் என்று சொல்லக்கூடிய சாஸ்தா. அப்ப பத்மாசுரனுக்கு அங்கே பத்மாசுரன் அழிப்பதற்காக அங்கே பிளந்து கையில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டது கையப்பன் ஐயப்பன். இவர் ஐயனா தோன்றியது கம்மா கரையில் அங்கே நின்றதுனால்தான் அவர் இன்றும் காவல் தெய்வமாக கம்மா கரையோ இல்ல ஊருக்கு எல்லைப்புறமோ அப்படி இடங்களில் ஐயனா தோற்றுவிக்கப்படுவார். அப்பேற்பட்ட தோற்றம் அங்கே இருந்த சிறப்பான நிகழ்வு. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் உண்டு. அதே மாதிரி திருப்பார் கடலை கிடைக்கின்ற பொழுது அங்கே தோற்றுவிக்கப்பட்ட பெண் தெய்வங்களை காப்பதற்காக அங்கே ஒரு ஐயனாராக தோற்றுவி அப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தான் சொல்லிருக்கீங்க. ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிற உங்களை இங்க வைக்க கூடாது. எனக்கு ஒரு விஷயம் என்ன, இப்ப யாராவது உபதேசம் கேட்க வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்,
உபதேசம் கேட்டா சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுக்கணும். ஆமா. உபதேசம் கேட்க வந்தவர்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவங்க என்ன கேட்கிறாலும் அதை கொடுக்கணும். பெரியவர்களுக்கு அதானே அழகு. சரி, அந்த உபதேசம் கேட்க வந்தவர்களுக்கு சாபத்தை கொடுப்பது யாரு? கொடுக்கலாமா? கொடுக்கலாங்க. அப்படி கொடுத்தாரு யார் அவர்? கொடுத்ததுனால பெரிய சிறப்பான ஒரு ஊரே இருக்கு இன்னும் இங்க பக்கத்துலயே. இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன், நீங்க அதுக்குள்ளே குடஞ்சு கேட்கறீங்களா? ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியாதோ? என்னை மட்டும் கேள்வி கேட்டீங்க. கேள்வி கேட்பாங்களா எதற்குமா? பகுத்தறிவு வளர்வதற்காக. உன்கிட்ட நான் ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏன்? உயர்வான இடத்துல என்னை வச்சு பார்க்கணும். வெள்ளிமலையில இடைப்பட்டி மக்கள் எல்லாம் உயர்வான இடம் கொடுத்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தகுதி இல்லைன்னா தொகுதிக்கு இந்த தொகுதிக்கு சரியா வரவே முடியாது. தகுதி உள்ள ஆளுங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அந்த பெரிய உயர்வான இடம் எனக்கு இது போதும். தெரிஞ்சா பதில சொல்லுங்க. ஏமா உயர்வான இடத்துல வைத்து உனக்கு பெருமை தேடி கொடுக்கணும் தான் இந்த ஈரேழு 14 உலக போய் என்னைக்காவது எந்த ஊர்லயாவது நாதர் பெருமையோட எல்லாத்தையும் கொண்டு போனான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குமா? இவர் வந்தாலே பாருங்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடக்கூடிய தேவேந்திர சபையில் அனைவருமே பயந்து எழுந்து நடுங்குவார்களாம். என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ வந்துட்டாரு, இவர் என்ன பண்ண காத்திருக்காரு அப்படின்னு அந்த பயம். சில பேர்லாம் கையெடுத்து கும்பிடணும் வாங்கன்னு சொல்ல தோணும். நல்லவர்கள் யாரும் பார்த்து பயப்பட மாட்டாங்க. சில பேர்லாம் பாருங்க என்ன உள்ள வந்தா பயந்துட்டு நடப்பேன். அப்படி கிடையாது. சாபம் கொடுத்துற போறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு புரியுதுங்களா? அப்படியே எல்லாமே நன்மைக்காக கிடையாது. நன்மைக்காக நீங்க செய்தீர்களா? ராவணேஸ்வரரை தன்னுடைய பார்வை படம்படுபடியே இருந்தது 7வது இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பிடித்து வந்து படிக்கட்டங்களை அமைத்து அவன் பார்வை படும்படி வைத்தது நீங்க தானே. ராவணேஸ்வரன் அசுரனாகப்பட்டவன் அழிய வேண்டும் என்பதற்காக அந்த சனீஸ்வரனை மட்டும் எல்லாத்தையும் குப்புற போட்டு மிதிச்சு போயிட்டு இருந்த நவ கிரகத்தையே சனீஸ்வர பகவானை மட்டும் மல்லாக்க போட்டு மிதிக்க சொன்னேன். ராவணேஸ்வரனுக்கு அழிவு நேர்ந்தது. கோடி வாழக்கூடிய அசுரனாகப்பட்டவன் 1/2 கோடி அழிந்தார். காரணம் நான் தான். கெட்ட வேலை எவனும் இருக்க கூடாது. நல்லவர்கள் அந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல். ராவணனுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. மிகப்பெரிய சிவபக்தன் அவன். அது உண்மைதான். அதனாலதான் ராவணேஸ்வரன் பட்டத்தை வாங்கினேன். அதனாலதான் பாருங்க மண்டோதரியோட கேட்டாலா சிவனே உன்னுடைய அம்சமாக எனக்கு கணவன் வேண்டும் என்று. அப்படி சிவனே அம்சமாக சிவபக்தனாக வந்தவன் தான் ராவணேஸ்வரன். அவனுக்கு திருமணம் நடந்தது கூட பாருங்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்திரகோசம் அங்கேதான் மண்டோதரிக்கும் ராவணனுக்கு திருமணமே நடந்துச்சு. ஏன்னா இந்த பூலோகத்துல முதல்ல தோன்றிய ஒரு சிவன் ஆலயம் சிவன் ஆலயம் உத்திரகோசம் அங்கை. அதெல்லாம் நல்ல சிறப்பு நல்லா தான் இருக்குது. அப்பேற்பட்ட இடத்துல உனக்கு ஒரு சிறப்பு உபதேசம் பண்ண உங்களுக்கு சாபம் கொடுத்தது. எங்க சுத்தினாலும் ரங்கனை சேவிக்கிறவரை நீ அதே இடத்துல நிக்கிறியா? உங்க பாட்டு என்னன்னு ஏன் அங்கேயே பேசுங்க. இது நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இங்க இருந்து நான் விட மாட்டேன். பட்டா போட்டு வச்சிருக்காளா? எனக்கான இடத்துக்கு ஏன் வரீங்க? உங்க இடத்துல நான் வந்தனா ஏன் தொலைச்சு போங்க. தொலைச்சு போங்க. காதும் கேட்கலையா? ரெண்டும் ஒண்ணுதான். உங்களை கேக்குறேன் விவரமா கேட்டிருக்கீங்க. சாபம் கொடுத்தது யாரு அப்படின்னு. அதே உபதேசத்தை இங்க போதிக்கணும். அதை விட்டு சாபமா கொடுப்பாங்க. ஏன் கொடுத்தாங்க தெரியுங்களா? நீங்க சொன்னது வேற யாரும் கிடையாது. அதே 6 கார்த்திகை பெண்கள் தான் சிவபெருமானை நாடி வருகின்றார்கள். சிவபெருமான் குருவாக இருந்தார். தேவர்களுக்கு குரு யாருன்னா பிரகஸ்பதி, அசுரர்களுக்கு குரு யாருன்னா சுக்கராச்சாரியார். ஆனா சிவபெருமான் யாருக்கு குருவாக இருந்தார்னா ஜனகாதி முனிவர்களுக்கு. ஆக எந்த வடிவத்தில் இருந்தார்னா அதாவது பெருமை சேர்க்கிற குரு பகவான் என்ற வடிவிலே, குரு பகவான் என்ற வடிவிலே தட்சிணாமூர்த்தி என்ற வடிவத்திலே தென் திசை நோக்கி தான் எல்லா ஆலயத்திலும் இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை பார்ப்பதற்கு தான் 6 கார்த்திகை பெண்களும் போய் வேதங்களை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நந்தீஸ்வரர் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படி கேட்கின்ற பொழுது சிவபெருமன் என்ன சொல்றாரு? ஒரு பொம்பளை புள்ள வந்தாலே அங்க பல பிரச்சனை வரும். நீங்க 6 பேர் கூடி வந்தீங்கன்னா இந்த இடம் உருப்படுமா? உங்களுக்கு சொல்லி தர முடியாது, போயிட்டு வாங்கன்னு திருப்பி விடுறாரு. திருப்பி விட்டு அந்த 6 கார்த்திகை பெண்களை யார போய் பாக்குறாங்கன்னா ஆதிபராசக்தியை போய் பாக்குறாங்க. சத்தியை போய் பார்த்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் போய் கேட்டான் வேதங்களை பற்றி சொல்லி கொடுங்கன்னு. சொல்லித்தர மாட்டேன்ட்டாரு. நீங்க தான் எப்படியாவது நீங்க சொல்லி எனக்கு சொல்லித்தர சொல்லணும் அப்படின்னு இந்த 6 கார்த்திகை பெண்கள் கேட்ட உடனே ஆதிபராசக்தி பார்த்தா நீங்க எல்லாம் யாரு? ஏன் புள்ள கண்டபெருமான் முருகப்பெருமான் படையப்பாவை வளர்த்த பிள்ளைங்க உங்களுக்கா சொல்லி தர மாட்டேனாரு? வாங்கடி போவான், நான் கூட்டி போறேன் அப்படின்னு ஆதிபராசக்தி 6 கார்த்திகை பெண்கள் கூட்டிட்டு போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட சொல்லி வேதங்களை பற்றி விளக்கம் சொல்லி கொடுங்கன்னா. அப்பதான் சிவபெருமான் பார்த்தாரு வேற யாராவது கூட்டிட்டு வந்திருந்தாலும் திரும்பி அனுப்பி விட்டுருப்பேன். கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுக்க சொல்றது யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி நீ சொல்லும் போது நான் சொல்லி தர மாட்டேனா? கதையிலமா? ஆமா, இனி சொல்லுமா நான் சொல்லித்தரமா இருக்குன்னா கேக்குதா? உனக்காக நான் சொல்லித்தரேன் என்று நல்லா கேட்கலாம். நல்லா சொல்லித்தர அப்படின்னு என்ன பண்றாரு? 6 கார்த்திகை பெண்களை உட்கார வச்சு வேதங்களை சொல்லி கொடுத்தாரு.
ஆரம்பத்துல கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நேராக ரெண்டு பேருமா அங்கிட்டு திரும்பி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. ஏதோ என் வீட்டுக்கார போல சொல்லுச்சுங்கிறக்காடி உங்களை நான் சொல்லி கொடுத்தா அதை நீங்க கவனிக்காம கல்லு மாதிரி இருக்கீங்கள, கல்லாவே போங்க அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அப்பதான் அந்த பெண்கள் கேட்டாங்களா, நாங்க கல்லாகவே இருந்தோம்னா எங்களுக்கு சாப போர்ச்சனை எப்ப கிடைக்கும் அப்படி கேட்கின்ற பொழுது, இதே இந்த பூலோகத்துக்கு மதுரையம்பதி வருகின்ற பொழுது, மீனாட்சிய திருக்கல்யாணம் முடிச்சுட்டு இப்பகுதிக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு சாப போர்ச்சனை தருவேன். அது வரைக்கும் 1000 வருடங்கள் இதே இடத்துல கல்லாக இருப்பீங்கன்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்படி கல்லாக அந்த 6 பெண்கள் பட்டு போனதனால் பட்டமங்கை அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு. மறுபடியும் 1000 வருடங்கள் கழித்து மறுபடியும் அங்கே சிவபெருமான் வந்து அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு மோட்சத்தை கொடுத்ததனால் பட்டு போன மங்கைகள் மங்களகரமாக உங்க முக மாதிரி இப்படி சிரிச்ச முகம் மாதிரி மங்களகரமாக தோன்றியதனால் அந்த ஊருக்கு பேரு பட்டமங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேரு வந்துச்சு. பக்கத்துல எங்க திருக்கோஷ்டியில் பக்கத்துல, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் இங்க திருக்கோஷ்டியூர் பக்கத்துல பட்டமங்கலம் என்ற ஊரு. அங்கேதான் 6 கார்த்திகை பெண்களுக்கு கல்லாக போங்கன்னு சாபத்தையும் கொடுத்தாரு, பிறகு மோட்சத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் திருமணமே ஆகாதவர்கள் அந்த இடத்துல போய் பரிகாரங்கள் செஞ்சோம்னா திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அந்த போய் பரிகாரம் குழந்தை பாக்கியம் இருக்கு. வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அந்த ஆலயத்துல ராகு கால நேரத்துல போய் பூஜை செய்தா கண்டிப்பா கிடைக்கும். கடையில வியாபாரம் இல்லாம இருக்குன்னா அதுக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சா நல்ல வியாபாரம் ஓடும். இப்ப நீங்க கேட்டவங்களுக்கு ஏத்துக்கிறீங்க, நீங்க வந்தாலும் சரி. ஆனா நீ இப்படி வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படி வரணும், பருவத்தில் பயிர் செய் காற்றுவது தூற்றிக் கொள்ளுறியா. நீங்க அடைந்திருக்கின்ற பருவம் இந்த மங்க பருவத்தோட வந்திருக்கிற உனக்கு ஒரு பதிவாத்து மாப்பிள்ளை புருஷன் மணவாளன் கணவன் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். பார்த்து வந்தீங்களா? சரி, இந்த மாப்பிள்ளை படித்தவரா இருக்கணும். என்னங்க உங்களுக்கு எம்புட்டு வேணும்? முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். பட்டத்துக்கு மேல பட்டத்தை வாங்கினவர், வசதி வாய்ப்பா இருக்கணும். இங்க பாருங்க, இது வரைக்கும் 5 வீடுக்கு 6வது வீடு ஒண்ணு கட்டி வச்சிருக்காரு. நீங்க 2 பேர் சொந்த வீடுதான். நான் சொல்றால நீ கல்யாணம் பண்ணி கட்டினா நீங்க ஒரு வீட்டுல இருந்துகிட்டு மிச்சம் 5 வீட்டையும் வாடகை வீட்டு வசூல் பண்ணிக்கிட்டு. பரவாயில்லை, நல்லா இருக்கு. கண்ணு கட்டிய தூரம் எங்க ஏக்கராத்த இருக்கு வயவழியில. கண்ணு கட்டிய தூரம் பூரா உங்க இடம். அப்படியா? பார்த்தாலே தெரியுதா? சரி, அரசாங்க உத்தியோகம் வேலை. உலகமே அவருடைய அரசாங்க தனமா. மாசம் ஒரு 2 லட்சம் சம்பளம் வந்தா என்ன மாதிரி 2 லட்சம் இருக்கிற பிள்ளை கூட அப்படித்தான் இருக்கு. எம்பிட்டு வருமா எம்பிட்டு வருமான உலகமே அவர் மாப்பிள்ள அப்படிலாம் வேலை பார்த்தாதானே எங்களையும் நல்லா பாத்துக்கிறாரு. எங்கள்ட்ட மட்டும் கேட்கறீங்க 50 பவன் 60 பவன் 100 பவன் சவரம் போட்டு வரணும், அங்க வண்டி வாங்கி தரணும். அதெல்லாம் சாதாரண மனுஷன் கல்யாணம் பண்ணி வச்சா நீ அதை கேட்கலாம். சரி, நான் ஒரு தேவலோக ரிஷி நாரதர் உனக்கு பண்ணி வைக்கிற திருமணம் சாதாரண கிடையாது. சொல்லுங்க, யாருக்கு விஷயம் சொல்றீங்க கேளுங்க. அதை விட சாமி 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 இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி குடிக்காத மாப்பிள்ளையா வேணும். ரொம்ப சிரமமே. அது சரி, இன்னைக்கெல்லாம் அப்படி ஆளுங்க தேடுறது நல்ல மனசு இருக்கு சாமி. பத்திரமா வச்சுக்கோமா. இது அப்புறம் தம்பி கட்ட போறீங்க கட்டி உள்ள வைக்க போறேன். ஐயா சாமி, அதானே கேளுங்க. என்ன நான் கட்ட போறேன், நான் வேற மாப்பிள்ள தானே சொன்னீங்க? ஆமா, பின்னாடி கட்ட போறேன், நான் கட்ட போறேன்றீங்க. நான் கட்டுவேன். என்ன கட்டுவீங்க? நீங்க பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நல்ல பூமாலை கட்டுவேன். சந்தேகம்னா மதுரையில பாண்டி கோயில இளையராஜா பூக்கடையில வந்து பாருங்க. கட்டிட்டு இருப்பேன். நீங்க தானே சாமிக்கே பூமாலை கட்டுறவங்க. கட்ட போறீங்க கட்டி உள்ள வைக்க போறேன். தானமா நீ சும்மா தாரமா நீ தாரம்மா கொஞ்ச நேரத்துல நீ வரணுமாங்கிறாலே நீ வேணும்னு சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு வேணாம்னு சொன்னாலும் சரி, நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை உனக்கு புருஷன் வரத்தினாலே அல்ல பகலும் இந்த அவசையை அவனைய துயரத்தை இருப்பாசம் எடுத்து சொல்லும் இருபத்தி கேவம் பையனத்தவ வேட்ட சொன்னேன்
கோட்டீஸ்வரர்கள் என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவர்கள் கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரியன் அஸ்தமனமாவதுங்கள் உனக்கு அந்த வெள்ளிமலை முருகன் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் பெயர் நார்வல்ல. நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சுமில்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எப்ப என்ன பார்த்து கூட்டி விடுப்பேன் கேட்டியா? ஓ முருகா வேலவா வெள்ளிமலை வேலவா சீக்கிரமாக ஓடோடி வாருங்கள். உங்களுக்காக இந்த சத்தியத்தை வாங்க நான் பாடுதே பாடு. வந்த நேரத்திலேயே சத்தியம் பண்ணி கொடுத்ததுதான் நான் எவ்வளவு சந்தோஷப்படுதுப்பேன். வேணாம்னு வெறுப்பே சொல்லியிருக்க மாட்டேனே. இந்த கந்தன் வர வேண்டும், என்னை மட்டும் கட்டி ஆள வேண்டும். சிவாய நமக. ஓம் சக்தியாய நமக. ஓம் சிவாய நமக. ஆதி சிருஷ்டியாவது முதல் அசுரனுக்கும் தேவர்களுக்கு வருவதன் காரணமாக அசுரமான சுக்கராச்சாரியார் சுரசியனும் ஆயை படைத்து அசுரங்களுக்கு சென்று இட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள்
கால நிமிடப்படி காசிவ முனிவர்களும் கூடி முதல் ஜாமத்தில் சூரவதமனையும் இரண்டாவது ஜாமத்தில் செங்கமுகனையும் மூன்றாவது ஜாமத்தில் தாருகனையும் நான்காவது ஜாமத்தில் அஜமுகி என்ற வினையை பெற்றார்கள். அவர்களோ அரணை குருதமும் முறிந்து அகோர வரங்கள் பெற்று விமலன் இயக்கனை கருவத்து விண்ணவரை சிறவைத்து பக்தர்களை விசித்து வந்தார்கள். இதை அறிந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனது தந்தை சிவருமானை கண்டு முறையிட சிவருமானோ கோபத்தால் நெட்டி கண் திறக்க நெட்டி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் கிளம்ப 6 தீப்பொறிகளையும் அக்கினி தேவனாகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சுவாரி தாங்காது கங்கையிடம் ஒப்படைக்க கங்கையாகப்பட்டவள் கையிலையில் உள்ள சரணூர மத்தியில இறக்க அதன்படி அருவருமாகி அனாதையில் உறவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சேர்ந்து பிரபலமணியாக கருணிக்கிற மோகலாறு கரணம் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகம் உய்ய என்பது போல் யாம் அவதரித்தோம். அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய சூரவனும் அரக்கனை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் கொடியாகவும் மற்றொருவாதி எல்லாம் உண்டு தேவ சேனர் வட்டமும் பெற்று தெய்வீ யானை மணந்து என்னை நாடின் மத்திய கருவளர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதோ வீணாகன பிரியர் பெரிய மைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை வரும் விண்ணே மணி ஓசை வரும் முன்னே போல நாரதர் வருகிறார் விண்ணே. அவருடைய கானம் வந்திருக்கிற முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். நீயே என் வாழ்விற்கு கதியானவள் முருகா. நீயே என் வாழ்விற்கு கதியானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நிலையாக என்னை காக்கும் துணையானவள் நீயே என் வாழ்விற்கு கதியானவள் தாயாகி எமையாலும் தமிழ் தெய்வமே தாயாகி எனையாளும் தமிழ் தெய்வமே. தாயாகி எமையாலும் தமிழ் தெய்வமே தன்னமுதாகி நிற்கும் தமிழ் தெய்வமே முருகா நீயே என் வாழ்வில் எழுதியானவன் தாயான உள்ளங்களை கனியாக்குவார் தாயான உள்ளங்களை கனியாக்குவார். தாயான உள்ளங்களை கனியாக்குவார் தந்தா என்றால் போதும் இனி போக்குவார் கந்தா என்றால் போதும் இனி போக்குவார். தாயான உழைப்பான மலை கூட்டுவார் தாயான உனைப்பான மனம் கூட்டுவார். போர்க்கு வழிகாட்டுவார் பழனி வந்தவர் பாலகுமாரா பக்தருக்கு ஞானமும் தைரியம் பண்புள்ளவரே ஆன அமுதி ஐவேரரசே ஞானகரணே வருக 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 நாரத பிரம்மமே வருக. உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிதாசலம் மேல பெருமடைகின்றது. வந்தார வரவேற்பது தமிழ பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் முடியுமா? ஆக இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வாழ்க்கின்ற பொழுது இனிதான சுரம் ஞான இசை மேதமே இனிதான சுரம் யான இசைமேதையே. எனவே புயலான தவையே எனது புயலான தவயோகியே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே, நாரதரே. மனிதாபிமானத்தை கனிபாட போதை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே வரவேற்கும் மகரிஷியே. இனிதான சுரம் ஞான இசை மேதையே அரண்மாலையர் சுரர்மானுடன் அனைவரும் நல்லவரே அகங்காரின் போனும் கொள்கையை அழைத்திட வல்லவரே அறமாலையர் சுரன் ஞானியர் அனைவரும் நல்லவரே. அகங்காரனும் குணம் கொள்கையை அடக்கிட வல்லவரே. நீ
எல்லாம் சென்றி நேராக ஏது கண்டீர் நேரமென்று செல்வி நேராக ஏது கண்டீர் நிகழ்ந்தது எனக்கு உரைத்தனவே இனிதான சுரம் யான எங்களுக்கு சென்றீர்கள் இரண்டே கண்டீர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். முனியப்பெருமானே ஈரேழு பதினாலு உலகமும் சென்று மூலக மார்க்கமா வருகின்ற பொழுது வேள்விமலை சாரலிலே கண்டேன் ஒரு கனி பார்த்தது நாரத முனி அதை அடைய வேண்டும் என்பது இந்த சுப்பிரமணி இருக்கப்பட்ட இடம் திருத்தணி மாற்று பேரு சிறுத்தணி கனியை பார்த்து நிறுத்தணி அப்படி நீங்க சொல்லிடக்கூடாது. ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள், கொண்டு வந்ததால் கிடைத்தது பழமேனி பழனி என்ற பட வீடு என்று கண்டு வந்ததால் கிடைக்க போவது இன்னொரு வீடு கிடைக்க போகும். கொண்டு வந்தாலே ஒரு வீடு, கண்டு வந்தாலே ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஒருதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் வார்த்தை இருக்கிறார். சாதாரண கனியா இருக்காது. கனிகளுடைய பெருமைகளை மாத்தோடு ஆவால் எடுத்த குரங்கள் பார்க்கலாம். மாங்கனிக்கும் தேன்கதறி வங்கனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா சண்முகா மாங்கனிக்கும் தேன்கதலி மங்கனிக்கும் மேனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே அக்கனிய இக்கணமே கொய்யாமல் கொய்தடித்துக் கொள்வேன் முருகா சண்முகா கண்கண்ட தெய்வம் ஐயா கண்கண்ட தெய்வம் ஐயா நீ இதகளில் வருவதையா முத்தி மூலத்துறையா உள்ளம் மூலத்துறையா முருகா முன்னடி காக்கையிலே அள்ளி அணைத்திடவே உங்கள் அள்ளி அணைத்திடவே எவக்குள்ள ஆசைகள் கொடுத்துதையா முருகா விலை கொடுத்துதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா அரோகரா. கனி எப்படி இருக்கிறது? கனியுடைய பெருமைகளை இசையோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. நம்முடைய கனியுடைய உரங்களை மேலே சாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன். சாக்கியங்களே, முனியே. சாக்கியங்களே, முனியே. மாகதில் கண்ட கனிகளை முற்ற சாக்கியங்களே, முனியே, முனியே, முனி சரதரும் தேங்கனியே. சுமை தரும் தேங்கனியே கம்ம கம்ம கம தனி தனி சதானி தனி கம 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 சுமேந்திரம் தேங்கனியே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே நோக்கும் பொழுதே பொழுதே குழந்தைகளா சுமேந்திரம் தேங்கனியே கனியே கனியே பார்க்கக்கூடிய பார்வையிலாய் மனோனுக்கு சுவை தரும். கண்ணால், பார்க்கலாம், காதால், கேட்கலாம், நாசியால், சுவாசிக்கலாம், நாவால், சுவைக்கலாம், உள்ளத்தால், நேசிக்கலாம். ஆக ஐம்பொழுது போன கனியை இந்த நேரம் பச்சிகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சைகள் கொண்டாலி நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டால் பச்சைகள் கொண்டாலி நேரம் அதை பற்றி பச்சி தேடாதோ சொல்லி பச்சிகள் பச்சிகள் கண்டால் மற்றும் உடனே சரி கனி என்றாலே பச்சிகளுக்கு
பொழுது பட்சிகளுக்கெல்லாம் எட்டாத உயரத்துல அப்படி இருக்கும். எட்டாத உயரத்தில் என்ன கட்டுமல்லவா உங்களை மட்டும்தான் எட்டுங்கிட்டு சமயத்துல முட்டும். எட்டி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் எட்டாத கொண்டு எட்டவ கொண்டு இருக்கும் மகனியே. எப்படி எட்டாத கொண்டு இருக்கும் மகனியை எப்படி செய்திடலாம், எப்படி செய்திடலாம். எட்டு பிடிக்கிற கொம்புடனே பற்றி எட்டும் பிடிக்கிற கொம்புடனே பற்றியே மறித்திடலாம் முருகனே பறித்திடலாம் பறித்திடலாம் பறித்திடலாம். 8 மணிக்கு எனக்கு 3 வேலை பார்க்கிற பொழுது தாங்கள் கண்டு வந்தது ஒரு பெண்டு பெண்டு என்ன வளைஞ்சா கிடக்கு. அதானே பெண்மை இளையவர் சுந்தரவழியை பார்த்து வந்திருக்கேன். ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதி வேலை முடிஞ்சு மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். நிவர்த்தி செய்யணும். அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 2 பெண்களுக்கு நான் வரகுணத்தின் பிரகாரம் அமுதவள்ளி சொல்லக்கூடியவளை தெய்வயான இந்த பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல பரிசா கொடுத்தீங்க. ஆமா வள்ளியை பாத்தீங்களா பாத்துமா பேசுறீங்களா பேசுறேன். பெருமையில அடிச்சு முருகன் தான் உனக்கு மாப்பிளை அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு உங்களை கொண்டு உயரத்துல வச்சிருப்பாள். நல்லா வச்சா கல்யாணம் பண்ணிக்கமான்னு சரி உங்களை பிடிக்க வைங்க. ஏயா 5 பஞ்சாரம் பரதேசி மொட்டையாண்டி கொட்டையாண்டி கோவனாண்டி ஏற்கனவே ஒருத்தர் புருஷன் எனக்கு தேவையாண்டி ஏற்கிறான். நாரதரே அவ பேசினாலா நீங்களா பேசுறீங்க? ஊரே அப்படித்தானே பேசுது. நான் புதுசா சொல்ற மாதிரி ஊரே பேசிட்டு உலகமே பேசிட்டு ஊரு ஊரா பேசல அவ பேசுறீங்க. அவ எனக்கு பொண்டாட்டியா வர போறவ அவ பேசாம வேற யாரு பேசுறது? எந்த வீட்டுல எந்த பொண்டாட்டி எந்த புருஷனை பேசாம இருக்கு? அத்தாடி நிறைய நடக்குது. எத்தனையோ ஒரு அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அவ பேசுறதுக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு பேசலாம். இருந்தாலும் கூட வேற என்ன 5 வயதுல நினைச்சவ யாருன்னு அவளுக்கே தெரியாது. அதனாலதான் வேணாம் விஞ்ஞானத்தில் மூழ்கி போயிருக்கிற அண்ணவளுக்கு மெஞ்ஞானத்தை நீங்க போய் புகுத்தணும். அதனால அவளை என்ன செய்யணும்? திருமணம் பண்ணிக்க மாப்பிளை. எப்படியே சொல்லலாமா? அப்படியே போக கூடாது. வேற எப்படிங்க? அண்ணவள் வேடுவனத்தை சார்ந்தவள். கருமாரி மகன் உருமாறி சென்று நீங்களும் ஒரு வேடுவனாக வேடம் தரித்து ஒரு மானை துரத்துவது போல் சென்று திருமலையாடல் வள புரிந்து அண்ணவளை திருமணம் பண்ணிட்டு எனக்கு இந்த பூலோக மக்கள் காட்சி வைக்க சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. வேடுவனாலே ஒரு வேடனாக சென்று அண்ணவளை வாதிட்டு கிடந்து ஆச்சரிய கல்யாணம் தாங்கள் வர வேண்டும். கண்டிப்பா நான் இல்லாமையா இல்லையா? வருவேன். சிலரெல்லாம் பெரிய எழுத்துல பேரெல்லாம் போட சொல்லுவாங்க. யாரும் வர்றது கிடையாது. பெருமைக்காக போட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க வரணும். வருகிற பொழுது எனக்கு என்ன பண்ணுவீங்க? தங்கள் திருமணத்தில் மாலை பாடி பூ மாலையோடு மும்மாலை கொண்டு வருவேன். முருகா கையில 2 மாலை நாவிலே பாமாலை 3 மாலைகள் வரக்கூடிய முன்னோருக்கு எங்கு சென்றாலும் எல்லாம் வல்ல அந்த வெள்ளிமலையாண்டி முருகனுடைய அருளோடு செல்லமிடமெல்லாம் வெற்றி வாகி சொல்லிட வேண்டும். கல்யாணத்துக்கு கல்யாணத்தாகாண்டே வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. நீங்க ஒரு வேலையும் பார்க்க கூடாது. அதை சொல்லிருக்கேன். சரி. மரியாதைக்குரிய அன்பு அப்பா வரிச்சியூர் பழனியப்பன் மற்றும் கலையரசி ரசிகர்கள் கண்ணன் அவர்கள் சார்பாக அன்பளிப்பளித்த பிரமிசேத் அண்ணவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தினையும் அன்போடு பரிபடுகின்றோம். என கொட்டு பெற்றாலும் மோதிர கையால கொட்டுப்படணுன்ற மாதிரி அப்பா பழனியப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு அன்பளி கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. சென்று வாருங்கள். அரோகரா. அப்புறம் தம்பி சொல்லுங்க சாமி. ஒரு கல்யாணத்தை முடிக்க என்ன பாடுபட வேண்டிய கிடக்கு. எல்லாம் தெய்வங்களுக்கே கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு புண்ணியம் தானே. கொஞ்சம் பொருள் இந்த காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழாண்டு தேர்வுலாம் எப்படி அதெல்லாம் சிறப்பா பண்றீங்க. அப்ப காலையில உண்டு தானே. ஆனா வாழைப்பழம் தான் நொச நொசன்னு போச்சு. பரவாயில்ல நீயே வச்சு முழுகிக்க. பஞ்சாமிரதா பிணைஞ்சு முருகப்பெருமான் அருளால வாங்கி நல்லா சாப்பிடுறா நீ. ஆகை மேடைக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்புல உண்டு வெள்ளிமலை மற்றும் இடையப்பட்டி வாழ்கின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்கள் அன்பு உறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய ராக்காயி ஒளிபெருக்க நிலையத்தின் அன்புள்ளத்திற்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய அன்புலம் கொண்ட நமது திருவாரூரை சேர்ந்த உப்புராஜா அன்புலம் கொண்ட அன்பு அவர்கள் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 எடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாமி கிளம்புறதே கிளம்புறீங்க. சாமிகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு ஆளை அணைச்சு விட்டு போங்களே. என்னையா உனக்கு எப்ப வந்து கேக்குற? உள்ளவா வெளியில உள்ளவா சொல்லி தருவா. வண்டி ஓடு ஒற்றுமையா 2 மாறு ஒன்று விட்டு ஒன்று புரிந்தா என்னாது பாரு. வண்டி ஓடு ஒற்றுமையா 2 மாறு ஒன்று விட்டு ஒன்று புரிந்தா என்னாது பாரு. வண்டி ஓடு
வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வள்ளற் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலப்போல் மலரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாமல் காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே நதியில் விளையாடி கொடிய தலை சீவி நடந்த இளம் பெண்களே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பறந்து ஆளப் பிறந்தாயடா புவியாளப் பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழப் பிறந்தாயடா வாழப் பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா தங்க கடியார வைரமணியோரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளாக மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை